எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க 10 கிராம் கோல்ட் செயின் நீங்க வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோ. அதோட ஃபைனல் ரேட் எவ்வளவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1,05,784 ரூபாவா இருக்கும். இதே நான் சொல்ற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனல் பில் 79,562 rupees தான் இருக்கும். சேம் நகை, சேம் குவாலிட்டி, சேம் ஷாப் தான். உங்க ஊர்ல இருக்கிற எந்த ஷாப்புக்கு வேணாலும் நீங்க போலாம். ஆனா உங்களோட ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு கம்மியா நீங்க வாங்குவீங்கன்னு பாத்தீங்கன்னா 26,222 rupees கம்மியா வாங்க முடியும். எப்படி? தங்க விக்கிற விலை பாத்தீங்கன்னா இப்ப ராக்கெட் வேகத்துல ரொம்ப அதிகமா போய்கிட்டே தான் இருக்கு. இந்த நிலைமையில நான் சொல்ற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு லாபமா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நான் சுஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு 26,600 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா போதும் நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஜுவல்லரி ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு பர்சனும் போகிறாங்க, பின்னு ஒரு பர்சனும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஏ பர்சன் போனால் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31st July 2025 போகிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு ஜுவல் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த கோல்ட் செயின் எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் கோல்ட் 10 கிராமுக்கு இருக்கு. 31st July 2025 அன்னைக்கு 1 கிராம் கோல்டோட பிரைஸ் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 9,170 rupees இருந்துச்சு. ஸோ 10 கிராம் கோல்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 91,700 rupees இருக்கும். ஸோ மேக்கிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா 12%, 11,004 rupees கிடைக்கும். சரியா? இதே ஜிஎஸ்டி 3% பார்த்தோம் அப்படின்னா 3,081 rupees. ஸோ இது மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கும் வேரி ஆகும். ஸோ இது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1,05,785 ரூபாய். இந்த ஏன்றவர் அந்த 10 கிராம் கோல்ட் செயினை வாங்குறது இந்த அமௌண்ட் கொடுத்து தான் அந்த 10 கிராம் கோல்ட் செயினை அவர் வாங்கியிருக்காரு. இப்போ பி அதே ஜுவல்லரி ஷாப்புக்கு போறாங்க. அதே டிசைன் அண்ட் வெயிட் உள்ள அதே நகையை தான் வாங்குறாங்க. அவங்க எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 79,562 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை நம்மளோட டெலிகிராம் பேஜில் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நாங்கள் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட் 2024 அந்த ஷாப்புக்கு போய் மாதம் அவரு 5,000 ரூபாய் கட்டிட்டு வந்திருக்காரு. இந்த 5,000 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் வருமோ அந்த தங்கத்தை அவரு சேமிச்சுட்டு வந்திருக்காரு. சோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு கோல்டாவே சேமிப்பாங்க, இன்னொருத்தவங்க மணியா ஏதோ சேர்த்து வைப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சில ஜுவல்லரி ஷாப்ல பாத்தீங்கன்னா தங்கத்தை தங்கமா வாங்கி சேமிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ 1 கிராம் கோல்டோட விலை இன்னைக்கு படி பார்த்தோம் அப்படின்னா 9,170. இப்போ நான் 5,000 ரூபாய் நான் கட்டுறேன் அப்படின்னா என்னால எவ்வளவு நகை வாங்க முடியும்னு பாத்தீங்கன்னா 0.54 கிராம்ஸ் என்னால சேமிக்க முடியும். இது ஒரு டைப். இப்போ இன்னொரு டைப்ல மாதம் 5,000 ரூபாய் சீட் போடுவாங்க. இதுல 11 மாசத்துக்கு 5,000 ரூபாய் போடுவாங்க. ஒரு மாசத்துக்கு ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்துருவாங்க. நீங்க சேமிச்சு வச்சிருக்க பணத்துல நீங்க அந்த நகையை வாங்கிக்கலாம். பட் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்ல இதுதான் இருக்கும். பட் இதுல நமக்கு எந்த ஒரு லாபமுமே இருக்காது. தங்கத்தை தங்கமா சேமிக்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ள வரலாம். ஸோ பி பாத்தீங்க அப்படின்னா மாதம் 5,000 ரூபாய் சேமிச்சு வச்சுட்டு இருக்காரு. எப்ப இருந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 இருந்து இப்போ வரைக்கும் நடக்கும். ஸோ ஆகஸ்ட் 2024 தங்கத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6,450 ரூபாய் இருந்துச்சு. ஸோ அவர் எவ்வளோ தங்கத்தை சேமிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 0.775 கிராம்ஸ் அவர் சேமிச்சிருக்காரு. இதே செப்டம்பர் மாசம் 2024 தங்கத்தோட விலை எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 6,695 ரூபாய் இருந்துச்சு. அவருக்கு எவ்வளவு தங்கம் சேமிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா
0.747 grams. So இதுதாங்க அதோட calculation. So next பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா 0.709 grams சேமிச்சிருப்பாரு. So இது போல தான் ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்ளோ தங்கத்தை அவர் சேமிச்சிருக்காரு. So டோட்டலா இந்த 12 monthsக்கு இந்த B எவ்வளவு தங்கத்தை சேமிச்சிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா 8.642 grams வந்து அவர் தங்கமா சேமிச்சிருக்காரு. So இப்போ இவர் பார்த்திருக்க தங்கம் எவ்வளவா இருக்கு 10 grams. So இன்னும் அவர் எவ்வளவு போட்டா அவரால அந்த செயினை வாங்க முடியும்னு பாத்தீங்கன்னா 1.32 grams அவர் வந்து பணமா கொடுத்தா அந்த ஜுவல்ல அவரால வாங்க முடியும். சரி, இப்போ இந்த கோல்டு ஸ்கீம்ல பிக்கு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாதம் 5000 ரூபாய் கட்டி நகை சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா அவருக்கு மேக்கிங் சார்ஜஸ்ல இருந்து 50% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ பிக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல டீலா தெரிஞ்சு அவரு அந்த இதுல சேர்ந்திருக்காரு. சரி, இப்போ நம்ம ஆக்சுவல் கால்குலேஷனுக்குள்ள போலாம். சோ அந்த பி பாத்தீங்கன்னா 12 monthsக்கு அவர் எவ்வளவு பணம் கட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 60000 அவருக்கு கட்டிருப்பாங்க. அண்ட் எவ்வளவு தங்கம் அவர் சேமிச்சிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 8.672 grams அவர் சேமிச்சிருப்பாரு. அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6%. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா 50% தான் அவருக்கு வந்து ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3600. சரி, இப்போ ரிமைனிங் கிராம்ஸ் அவர் எவ்வளவு இன்னும் கட்டி வாங்கணும்னு பாத்தீங்கன்னா 1.32 grams வந்து அவர் வாங்கணும். அதோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12180 rupees இன்னும் அவர் கட்டணும். சோ இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 12% தான் அவர் எவ்வளவு பே பண்ணனும் பாத்தீங்கன்னா 1461 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அவருக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 77240 rupees அவர் பே பண்ணனும். சோ காமனாவே பாத்தீங்க அப்படின்னா 3% GST ஆட் பண்ணுவாங்க இல்லையா. சோ எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 79560 rupees. சோ ஏ பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு அந்த தங்கத்தை வாங்கி இருப்பாருன்னு பாருங்க 1,05,785 ரூபாய்க்கு வாங்கி இருக்காரு. சோ பி பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு வாங்கி இருக்காரு 79562 ரூபாய்க்கு வாங்கி இருக்காரு. அவர் எவ்வளவு மிச்சம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 26,222 ரூபாய் அவர் மிச்சம் பண்ணிருக்காரு. சோ அதனால இந்த எக்ஸாம்பிள பேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஜுவல்லரி ஷாப்ல இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு தென் இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாதுங்க. பப்ளிக்லி அவைலபிள் டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு சிம்பிள் கால்குலேஷனோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க ஒரு தடவை ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு தென் உங்களோட முடிவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.